கிரிக்கெட் வரலாற்றுல ஒன் டே மேட்சஸ் ஆரம்பிச்சு 39 வருஷம் வரைக்கும் யாரும் டபுள் செஞ்சுரி அடிச்சது இல்லை தெரியுமா? 110, 120, 150 எல்லாம் அடிச்சிருக்காங்க. கபில் தேவ் ஜிம்பாப்வேக்கு எதிராக 175 ரன் அடிச்சார். அதுக்கப்புறம் விவியன் ரிச்சர்ட்ஸ் ஒரு 183 அடிச்சார். அதுக்கப்புறம் ஒரு பாகிஸ்தான் வீரர் 190க்கு மேல அடிச்சார். 39 ஆண்டு கால கிரிக்கெட் வரலாற்றுல யாருமே டபுள் செஞ்சுரி அடிச்சது இல்லை. ஆனா 39 வருஷம் கழிச்சு முறையா சச்சின் டெண்டுல்கர் ஒருத்தன் 200 ரன் அடிச்சான். அந்த கிரிக்கெட் மேட்ச் நல்லா ஞாபகம் இருக்கு. will the magic happen அப்படின்னு கமெண்டேட்டர் சொல்லுவார். will that magic happen நடக்க போதான் நடந்துச்சு. ஆச்சரியம் என்னன்னா 39 ஆண்டு காலமாக ஒருத்தன் கூட அடிக்கல. 39 வருஷம் கழிச்சு ஒருத்தன் அடிச்சான்ல, அடுத்த வருஷமே சேவாக் அடிச்சான், அடுத்த வருஷமே ரோஹித் சர்மா அடிச்சான், அடுத்தடுத்து ரோஹித் சர்மா 2-3 அடிச்சு விட்டான். இப்ப உலகத்துல டபுள் செஞ்சுரி அடிச்சவன் வருஷத்துக்கு 2 பேர் அடிக்கிறான். ஏன் டபுள் செஞ்சுரி ஒன்னு அடிக்க முடியும்னு எவனு நம்பல. ஒருத்தன் அடிச்ச உன்னையும் நம்பிக்கை வந்த உன்னையும் பூரா பேர் அடிச்சு விட்டான். அவ்வளவுதான் நம்பிக்கை தான்.